அவனுக்கு காலை அலாரம் அடிக்கும்போது அம்மாவுக்கு அலாரம் தேவையில்லை. அவன் எழுவதற்கு முன்னாடியே அவள் எழுந்திருப்பாள். அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமேன்னு யாரும் அவளிடம் கேட்கவில்லை. காலை சமையலறையில் அவள் சத்தமில்லாம தான் வேலை செய்வாள். பாத்திர சத்தம் கூட அவனை எழுப்பக்கூடாதுன்னு. அவன் சாப்பிட உட்காரும்போது அம்மா நிக்கிறதே தவிர அவள் சாப்பிட மாட்டாள். நீ சாப்பிடலாமேன்னா பசி இல்லைன்னு சொல்லுவாள். ஆனா உண்மையில பசியை பழக்கப்பட்டு விட்டவள். அவனுக்கு வேலை கிடைத்த நாள் அவன் சந்தோஷமா சிரித்தான். அம்மா அவன் சிரிப்பை பார்த்து அதைவிட அதிகமா சந்தோஷப்பட்டாள். அவனுக்கு சம்பளம் வந்தது. முதல் முறை அவன் அம்மாவுக்கு ஒரு புடவை வாங்கினான். அவள் அதை அணியவே இல்லை. அலமாரியில் மடிச்சு வச்சு திருவிழாவுக்குன்னு சொன்னாள். அந்த திருவிழா வரவே இல்லை. நாட்கள் போனது. அவன் பிஸி ஆனான். அம்மா மெதுவா அமைதியானாள். ஒரு நாள் அவள் பேசவே இல்லை. அவன்தான் முதல் முறையா பயந்தான். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொன்ன வார்த்தைகள் அவன் காதில் நுழையவே இல்லை. அவனுக்கு நினைவுக்கு வந்தது அவள் சாப்பிடாத நாட்கள், அவள் பேசாத இரவுகள், அவள் மறைத்த வலி. அந்த நாள் அவள் கையை பிடிச்சு அவன் அழுதான். அம்மா மட்டும் மெல்ல சிரிச்சு சொன்னாள், நீ நல்லா இருந்தா போதும். அவள் போன பிறகுதான் அவன் உணர்ந்தான், அம்மா வாழ்க்கையையே சுமந்தவள். ஆனா ஒரு நாளும் அவளுடைய வலியை யாரிடமும் சுமத்தவில்லை.